அப்போ அதில் நம்ம வந்து இப்போ ஸ்டோன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஸ்டோன் மேலே நம்ம இந்த மிதியை வைக்கிறோம்னு சொன்னால் இந்த மிதியில் வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த் நம்ம இந்த ஸ்டோன் மேலே கொடுக்கக்கூடாது. லைட்டாக வந்து நம்ம மிதியை வந்து ஒரு நூல் இந்த ஸ்டோன்ல இருந்து ஒரு நூல் இந்த மாதிரி லைட்டாக தூக்கிக்கணும். ஸோ நீங்கள் பெரிய மிஷின் அது ஜுக்கி மிஷின் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து காலாலே இப்படி லைட்டாக நீங்கள் தூக்கிக்கலாம். இல்லை நீங்கள் சின்ன மிஷின் சாதா மிஷின் வச்சுருந்தீங்கன்னா பேக்கில் நீங்கள் வந்துட்டு அந்த மிதியை வந்து தூக்குறது இருக்கும் இல்லைங்களா, அது வந்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி பேக்கில் இப்படி கை வச்சு லைட்டாக தூக்குன மாதிரி நீங்கள் தைக்கணும். ரெண்டாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களா, இப்போ இந்த வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது இதில் இந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதாவது இப்போ இந்த ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ஊசி வந்து கரெக்டாக இந்த ஹோலில் தான் வந்து இறங்கணும். இந்த பாருங்கள் இதில் இறங்கணும், அதுக்கப்புறம் இதில் இறங்கணும். இப்படி இந்த கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் மட்டும்தான் வந்து ஊசி வந்து இறங்கணும். ஸோ இந்த கேப்பில் மட்டும்தான் ஊசி வந்து தைக்கணும். சில டைம் பார்த்தீங்கன்னா ஊசி இந்த ஹோலில் வந்துட்டு தைக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் வந்து ஊசி இறங்கிச்சின்னு சொன்னாக்கா இந்த ஸ்டோன் வந்து கட் ஆகிடும். சரிங்களா, இந்த ஸ்டோனுக்கும் இந்த